ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 21 ஹார்ட் 21. இன்றைக்கி நாம் யாரை ட்ரா பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் உமா கிருஷ்ணா. நிறைய பேர் நம்ம மலையேறலாமா இல்லை ஸ்போர்ட்ஸ் எதனா ஜாயின் பண்ணலாமான்னு யோசிச்சிருப்பீங்க. நிறைய பெண்கள் எனக்கு ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு படிக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட், ஆனால் எனக்கு வயசாகிடுச்சு, நான் இதுக்கு மேலே என்னத்தை படிக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இவங்களோட ஸ்டோரி கேளுங்க, யோசிக்க மாட்டீங்க. இவங்க கேரளாவில் பிறக்கிறாங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மதுரையில் வந்து பிஏ லிட்ரேச்சர் பண்ணுறாங்க. 2 பசங்க பிறக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க 14 இயர்ஸ் மதுரையிலேயே. தென் அவங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ன்றதால 2006 சென்னைக்கு வராங்க. அங்கே ஒரு 5 இயர்ஸ் இருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணலாமேன்னு டூட்டராக இருக்காங்க, ஆன்லைன் டூட்டர் ஃபார் யூஎஸ் பீப்புள். இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் ஒரு தடவை அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, சிஎஸ்ன்ற ஃபீல்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, நீ அந்த கோர்ஸ் சேர்ந்து படி அப்படின்றாங்க. இவங்க படிக்கிற காலத்தில் நல்லா விளையாட்டுத்தனமாக இருந்ததால் பிஏ லிட்ரேச்சரோட முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு படிப்பு ஆர்வம் இருந்திருக்கு. அதனால் நான் சிஎஸ் சேர்றேன்னு சொல்லி சேர்றாங்க. அது ஏதோ நார்மல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாதிரி நினச்சி போயிட்டு தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்றது அங்கே ஜாயின் பண்ண அப்புறம் தான் தெரியுது. அந்த கிளாஸில் எல்லாருமே சின்ன பசங்களாக இருக்காங்க, இவங்க தான் வயசில் ரொம்ப பெரியவங்களாம். பட் அந்த பசங்கள்லாம் இவங்க கிட்ட நல்லா பேசி பழகுறாங்க, அக்கா அக்கான்னு. அப்போ தான் சிஏ பற்றி இவங்களுக்கு தெரிய வருது. அதை நம்ம பண்ணலான்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க, அது ரொம்ப டஃப்பாக இருக்கும், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. சிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகும்போதே இவங்க சிஏக்கு அப்ளிகேஷன் போட்டுறாங்க. தென் சிஎஸ் ஃபர்ஸ்ட் மாடியூல் எக்ஸாம் முடிஞ்சிருது. அதில் அந்த சென்டரில் இவங்க கூட ஒரு 3 கேர்ள்ஸ் தான் பாஸ் ஆகுறாங்க. தென் மாடியூல் 2 வந்து செல்ஃப் ஸ்டடி தான், இவங்களே படிக்கிறாங்க, அதையும் கிளியர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி ஐடியாவே கிடையாது. ஸோ இவங்க சிஏ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இவங்க வீட்டு வேலையும் செய்யணும், அவங்க பசங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் பார்த்துக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது படிக்கிறாங்க. அப்போ தான் எதிர்பாராத விதமாக இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் கையில் அடிபட்டுருது, டயாபிட்டிஸும் வந்துடுது, அவங்க அப்பாவும் இறந்து போகிறாரு. எல்லா கஷ்டமும் ஒன்றா வரவே இவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல படிப்பில். ஸோ 2 இயர்ஸ் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்குது. ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் ட்ரபிளும் வருது. ஃபைனலாக பேஷனுக்காக படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண இவங்க இப்போ சர்வைவலுக்காக நம்ம படித்தே ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. தென் இது அவங்களோட 4th அட்டெம்ப்ட். இதில் நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும்ன்ட்டு தீவிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்னிங் 4:30 கரெக்டாக எழுந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அது எப்படின்னா 4:30க்கு அவங்களோட யூஎஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கரெக்டாக கால் பண்ணிவிடுவாங்களாம். இவங்களை எழுப்பி டெய்லி படின்னு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்க சித்தப்பா சித்திக்கிட்ட தான் ஃபீஸுக்கெல்லாம் காசு வாங்குறாங்க. தென் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நாள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பும் கிளியர் பண்ணுறாங்க. விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட 7 மணி நேரம் 8 மணி நேரம் கால்ஸே போகுமா டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு. செகண்ட் குரூப் எக்ஸாமும் எழுதுறாங்க. ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு தான் ரிசல்ட்டுன்னு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க கிட்ட ஆல் டிக்கெட் இல்லை, எந்த நம்பரும் இல்லை. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சி பஸ்லேயே ரிசல்ட்டை பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிஏ ஃபைனலாக பாஸ் ஆகிட்டாங்க. பஸ்லேருந்து இறங்கணும் அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மிதக்கிற மாதிரி ஃபீலிங்கில் இருந்ததாக சொல்கிறாங்க. இவங்க ஸ்ரீதேவி சொல்லுவாங்களே, ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே போவாங்களே, அது போல் ரோடெல்லாம் கத்தனம் போல் இருந்திருக்கு இவங்களுக்கு. தென் ஃபஸ்ட் டைமாக கான்வெகேஷனுக்கு போகிறாங்க. இவங்க இது வரைக்கும் படித்த காலேஜ்லேயே கான்வெகேஷன் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஆர்வத்தோடு போகிறாங்க. கான்வெகேஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஆர்கனைசர்ஸ் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. எங்க நான் ஸ்டூடெண்ட் தாங்க அப்படின்றாங்க. உடனே அங்கே இருந்தவங்கலாம் மலைச்சு போய் வாங்க மேம் வாங்க கங்க்ராட்ஸ் அப்படின்னு கை கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு அப்போது வயது 51. இவங்க தான் சிஏ உமா கிருஷ்ணா. இவங்க சிஏக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணது 45 வயதில். உங்ககிட்ட ஆர்வமும் விடாமுயற்சியும் இருந்தால் போதும், வயசு ஒரு தடையே கிடையாதுன்னு இவங்க ஸ்டோரி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.